இந்த குட்டி பையன் ஸ்கூல் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது அவனுடைய அப்பா இறந்து போயிறாங்க. அதுக்கப்புறம் இவனும் அவனுடைய அம்மாவும் தனிமையாயிராங்க. அப்போ ஒரு நாள் இந்த குட்டி பையனுடைய பாட்டி பூ கட்டிட்டு இருக்கிறத பாத்துட்டு அம்மாக்கு பூ தாங்கன்னு கேக்குறான். அதுக்கு அவன் பாட்டி, அப்பா இறந்து போனதுனால இனிமேல் உன் அம்மா பூ வைக்க கூடாது, உன் அப்பாவுடைய போட்டோக்கு தான் பூ வைக்கணும்னு சொல்லி அவன் கிட்ட பூவை கொடுத்து அவன் அப்பாவுடைய போட்டோக்கு பூ வைக்க சொல்றாங்க. அந்த குட்டி பையனுடைய அம்மாவும் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்களுடைய மாமனார் வெளியே கிளம்புறாங்க. அதை பார்த்ததும் அந்த பொண்ணுடைய மாமியார் நல்ல காரியத்துக்கு வெளியே போகும்போது விதவியா இருக்கிற நீ ஏன் முன்னாடி வந்து நிக்கிறேன் அவளுடைய மாமியார் அவளை போட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாங்க. இதை கேட்டு அந்த பொண்ணால தங்க முடியாம அழ ஆரம்பிச்சிரா. இப்ப அடுத்த நாள் அவங்க ஃபங்க்ஷனுக்கு கிளம்பும் போது அந்த பாட்டி அவங்க பேரனை கூப்பிடுறாங்க. ஆனா அந்த குட்டி பையன் என் அம்மா வந்தாதான் நான் வருவேன்னு சொல்றான். அதுக்கு அவனுடைய பாட்டியும் இனிமேல் உன் அம்மா எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அதனால இந்த குட்டி பையனும் என் அம்மா வந்தாதான் ஃபங்க்ஷனுக்கு வருவேன்னு சொல்லி அவன் அம்மா கூடயே வீட்டிலேயே இருந்தான். வீட்டுல தனிமையா இருக்கிறது பிடிக்காம இந்த பொண்ணு அவ மாமனார் கிட்ட பக்கத்துல இருக்கிற ஸ்கூலுக்கு டீச்சரா வேலைக்கு போகலாம் நினைக்கிறேன்னு சொல்றா. அதுக்கு அவ மாமியார் அதெல்லாம் ஒண்ணு வேணாம், வீட்டிலேயே சும்மா இருக்கட்டும்னு சொல்றாங்க. இருந்தாலும் அவளுடைய மாமனார் அவ வேலைக்கு போகட்டும்னு சொல்லிடுறாங்க. ஸ்கூலுக்கு வேலைக்கு போகும்போது இந்த பொண்ணு அவ தங்கச்சியோட ஹஸ்பண்ட் தான் அவளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கும் வந்து விடுவான். அவ பையனையும் அவன் தான் ஸ்கூலுக்கு டிராப் பண்ணுவான். இதெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணுடைய மாமியார் ஹஸ்பண்ட் இறந்து கொஞ்சம் வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள இன்னொரு பையன் கூட சேர்ந்து பைக்ல போயிட்டு இருக்க, உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேக்குறாங்க. ஒரு விதவை வெள்ளை சாரியை கட்டிட்டு வீட்டிலேயே கடைன்னு சொல்றாங்க. இதை கேட்டு இந்த பொண்ணு அடுத்த நாள் அவ ஸ்கூலுக்கு வேலைக்கு போகும்போது தாலி செயினை போட்டுட்டு குங்குமத்தை வச்சு பூவையும் வச்சுட்டு இப்போ நான் வேலைக்கு போனா எல்லாரும் என்னைய கல்யாணம் முடிச்சவங்க தான் நினைப்பாங்க, அதனால யாரும் என்னைய தப்பா பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வேலைக்கு போறா.